وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله أصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரிலா பேரன்புடையோனுமாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய பிறை 3 நாம் அனைவரும் சங்கமித்திருக்கின்றோம். ரமதான் மாதத்தை பொறுத்தவரை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நமக்கு தெரிந்தாலும் அந்த ரமதானுடைய மாதம் எப்படி நம்மை விட்டு செல்கின்றது என்பதே நமக்கு தெரியாத வகையில் இருக்கும். பெருநாள் அன்னைக்கு உட்காந்து பேசுவோம், இப்போதான் 1வது நோன்பு வச்ச மாதிரி இருக்கு, பெருநாளுடைய தினமே முடிந்து விட்டது என்று பேசுவோம். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ரமதானை பொறுத்தவரை நாம் ரமதான் மாதத்தை அடையலை, ரமதான் தான் நம்மை அடைந்திருக்கின்றது, மிக விரைவாக நம்மை விட்டு சென்றுவிடும். ஆகையால் இறைவன் இந்த ரமதானை நமக்கு தந்திருப்பதனால் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, நேற்றைய தினம் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய யுத்தம் தொடர்பான சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அந்த ஹுனைன் யுத்தத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற பகுதியிலே ஒரு உடன்படிக்கையை நிகழ்த்தினார்கள். அந்த உடன்படிக்கையை முஷ்ரிக்குகள் முறித்தார்கள். முஷ்ரிக்குகள் உடன்படிக்கையை முறித்த காரணத்தினால் நபிகளார் மக்காவிற்கு படையெடுத்து வந்து ஹிஜ்ர் 8 ரமதானுடைய மாதத்திலே மக்காவை மிக இலகுவாக வெற்றி கொண்டார்கள். இந்த வெற்றியை பொறுக்க முடியாத மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய சில கூட்டத்தார், சில கோத்திரத்தார், சில குடும்பத்தார் நபிகளாரை ஏதாவது செய்யணும், ஏன்னா இது நம்முடைய மான பிரச்சனை, இந்த முகமதுக்கு கீழே நம்மால செயல்பட முடியாது, இந்த முகமதுக்கு கீழே நம்மால இருக்க முடியாது என்ற காரணத்தினால் மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் தலைமையில 3 முக்கியமான கோத்திரத்தாரும் சில குடும்பத்தாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டுகின்றார்கள். இதுவரை நாம் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகப்பெரிய படையோடு 10,000 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய படையில் இருந்தாங்க. பிறகு கூடுதலாக 2,000 பேர் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் அவர்களும் போர் செய்வதற்காக வந்துட்டாங்க. இந்த காலத்தில் நமக்கு போரெல்லாம் கடமை இல்லை. ஒருத்தர் இந்த காலத்தில் முஸ்லீமாக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீது அடுத்த கடமை தொழுகை தான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் போர்க்களமாக இருந்ததுன்னா அவருக்கு போர் கடமையாக மாறிவிடும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த 2,000 பேரும் நபிகளாரோடு வந்தாச்சு. ஹுனைன் என்ற பள்ளத்தாக்கிற்கு நபிகளார் வருகின்றார்கள். இந்த மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் என்ன செய்கின்றான் என்றால், நேற்றைய தினமே நாம் அதை சொன்னோம், அதில் கூடுதலான செய்திகளை சேர்த்து சொல்லுகின்றோம். இந்த மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் எல்லா கோத்திரத்தாரையும் ஒன்றிணைத்து அவங்களை எப்படி அழைத்து வருகின்றார் என்றால், குடும்பமாக அழைத்து வருகின்றான். அவங்களுடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை எல்லாம் எடுத்து வருமாறு கட்டளை இடுகின்றான். அப்போ அந்த மாலிக் இப்னு அவுஃபோடு இருந்த போர் தந்திரத்தை அறிந்த ஒரு நபர், போர் யூகங்களை அமைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, நீ என்ன இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாய், ஏன் இந்த குடும்பத்தாரை எல்லாம் நீ அழைத்து கொண்டு வருகின்றாய், போர்க்களத்தில் இவர்கள் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் குடும்பத்தை அல்லவா இழக்க நேரிடும், ஏன் இப்படி செய்கின்றாய் என்று கேட்டதுமே, குடும்பத்தோடு வந்தாதான் இவங்க கடுமையாக போர் செய்வாங்க, ஏன்னா குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்து போர் செய்வார்கள், அதனால தான் குடும்பத்தோடு நான் அழைத்து வந்துட்டேன் என்று அவன் பதில் சொன்னதுமே, சரி குடும்பத்தோடு அழைத்து வந்துட்ட, போர் வீரர்களை மட்டும் களத்துக்குள் அழைத்து கொண்டு செல், மற்றவர்களை எல்லாம் அந்த ஹுனைனை சுற்றி மலை குன்றுகள் இருக்கின்றது, அந்த மலை குன்றுகள் மீது அவரை ஏற்றி அமர வைத்து விடு, செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் அங்கே நீ வைத்து விடு என்று சொன்னதுமே அந்த மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் அதை கேட்கல. அதை அவன் கேட்காம, இல்லை நான் எல்லாத்தையும் போர்க்களத்துக்கு அழைத்து செல்வேன், நீ சொல்வதை கேட்க முடியாது, நீ என் மீது பொறாமை கொண்டு இப்படி சொல்கின்றாய் என்று அவனை அனுப்பிவிட்டான். இப்போ அந்த மாலிக் இப்னு அவுஃப் அவன் தான் படை தளபதி, அவன் தலைமையில
3 முக்கியமான கோத்திரத்தார்களும் சில குடும்பங்களும் குடும்பமாக ஹுனைன் என்ற பள்ளத்தாக்கிற்கு வருகின்றாங்க. நபிகளார் வருவதற்கு முன்பாகவே இந்த மாலிக் இப்னு அவுஃப் சில வில் வித்தையில தேர்ச்சி பெற்ற வீரர்களை மலை உச்சியினுடைய பகுதிகளில் அதனுடைய திருப்பங்கள்ல மறைவான இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றான். நபிகளார் படையோடு வந்துட்டாங்க என்றால் உடனடியாக வில்லை எறிந்து தாக்கிடணும், அவங்களை நிலைகுலைய செய்துவிட வேண்டும் என்று ஆங்காங்கே மலையினுடைய முகடுகளிலே திருப்பங்களிலே அவன் நிறுத்தி வைத்திருக்கின்றான். நபிகளாருக்கு இந்த செய்தி தெரியாது. நபிகளார் மிகப்பெரிய பிரம்மாண்டமான படையோடு போர்க்களத்திற்குள்ள வருகின்றான். எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படை என்று சொன்னால், இந்த யுத்தம் நடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சில ஒற்றர்களை அனுப்பி அந்த மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் நபிகளாருடைய படையை உளவு பார்த்துட்டு வருமாறு கட்டளை இடுகின்றான். அந்த உளவர்கள் உளவு பார்த்து விட்டு வந்து மாலிக் இப்னு அவுஃப் அவனிடத்துல சொல்லி காட்டுகின்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண படை இல்லை, பிரம்மாண்டமான ஒரு படை வருகின்றது, நம்முடைய கதை அதோ கதிதான் என்று அவனிடத்துல அந்த ஒற்றர்கள் அந்த உளவாளிகள் தகவல் சொன்னாலும் கூட அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தாம இன்னைக்கு நாமளா அவங்களான்னு பார்த்துடலாம், இது மான பிரச்சனை என்ற ரீதியில தான் அவ போர் தந்திரத்தை அமைத்து எல்லாத்தையும் மறைவான இடத்துல அம்பெறியக்கூடிய வீரர்களை நிற்க வைத்திருக்கின்றான். நபிகளார் மிக பிரம்மாண்டமான படையோடு ஹுனைனுடைய இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நுழைகின்றான். இந்த பள்ளத்தாக்கு என்பது ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு தான், மிகப்பெரிய மலைகள் எல்லாம் அதை சுத்தி நிற்கின்றது. நபிகளார் நுழைந்த உடனே நாலாபுரத்திலிருந்தும் அம்புகள் சீறி பாய்கின்றது. பல சஹாபாக்களை அது குத்த ஆரம்பிக்கின்றது. நபி தோழர்கள் செய்வதறியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் அந்த களத்திலிருந்து புறமுதுகிட்டு விரண்டு ஓடுகின்றார்கள் என்று வரலாறுகளிலே செய்திகள் பதிவு செய்யப்படுகின்றது. இங்கே இறைவன் நபி தோழர்களுக்கு ஒரு பாடத்தையும் நகர்த்தியதாக திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். என்ன பாடம்னா, சஹாபாக்கள் எல்லாம் அதுவரை பத்ருடைய யுத்தக்களமாக இருந்தாலும், உஹது யுத்தக்களமாக இருந்தாலும், அஹ்ஸாபுடைய யுத்தக்களமாக இருந்தாலும், மக்கா வெற்றியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியால் தான் நாம் வெற்றி பெற்றோம் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வை சார்ந்துதான் இருந்தாங்க. இப்பவும் அல்லாஹ்வை சார்ந்து இருந்தாலும் கூட அதை விட அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய படை நமக்கு இருக்கு. 12,000 பேர் என்பது மிக பிரம்மாண்டமான படை. நம்ம தான் இன்னைக்கு வெற்றி பெற போறோம் என்ற ஒரு மமதை, ஒரு பெருமை அவங்களுக்கு வந்த காரணத்தினால், இப்படி பெருமை அடிக்காத, நீ சாதாரண ஒரு மனிதன் தான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில இறைவன் தான் போர்க்களத்துல ஆரம்பத்துல உங்களை பின்தங்க செய்தான் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் பேசுகின்றான். 9வது அத்தியாயம் 25வது வசனம், லக்கது நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா, பல களங்களிலே நாம் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம். வ யௌம ஹுனைன், அதே போல ஹுனைனுடைய நாளிலே, இது அஜபத்துக்கும் கஸரத்துக்கும், உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு மமதை அளித்த போது நாம் உங்களை ஆரம்பத்துல பின்தங்க செய்தோம், போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்களாக உங்களை ஆக்கினோம் என்று இறைவன் சஹாபாக்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டியதாக அங்கே சொல்லித் தருகின்றான். எப்பேற்பட்ட வார்த்தைன்னு பாருங்க, மிக கவனமாக பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை நமக்கான வெற்றி என்பது பெரும்பான்மை கூட்டத்துல கிடையாது. இஸ்லாத்தை கரெக்டாக கடைபிடிப்பவர் மட்டும்தான் இருக்கின்றது, அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர் மட்டும்தான் இருக்கின்றது. 2 பேராக இருந்தாலும் இறைவன் எங்களுக்கு உதவி புரிவான் என்று அதே உறுதியோடு இருந்தோம் என்று சொன்னால், எப்பேற்பட்ட எதிரி கூட்டம் வந்தாலும் இறைவன் அங்கு வெற்றியை தருவான். 100 பேராக இருந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் எங்க இறைவன் என்று உறுதியோடா இருந்தோம் என்று சொன்னால், நாம் ஆளக்கூடிய நாட்டில் எப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலும், காவல்துறையை ஏவினாலும், இராணுவத்தை ஏவினாலும், பல ஆயுதங்களை கொண்டு தாக்கினாலும் இறைவன் எங்களோடு இருக்கான் என்று மார்க்கத்தை கரெக்டா கடைபிடிச்சோம்னா அது 100 பேருக்கு எல்லாம் வெற்றி தருவோம். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெற்றி இல்லாததுக்கு காரணம் இதுதான். பல கூட்டங்களாக இருந்தாலும் கூட அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி பிரிந்து கிடக்கக்கூடியதை பார்க்கின்றோம். சிறு சிறு சண்டைகளுக்காக வேண்டி, உலக ரீதியான ஆட்சி பதவிகளுக்காக வேண்டி பிரிந்து கிடக்கக்கூடியதை பார்க்கிறோம். நான் தான் பெரிய ஆளு, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, நான் அவங்களை வழிநடத்தி செல்கின்றேன் என்று இப்படி பிரிந்து கிடக்கக்கூடியதை பார்க்கின்றோம்.
இப்படி கூட்டத்தை வைத்து பெருமை அளிப்பதன் காரணத்தினால், நான் தான் பெரிய ஆள் என்று மமதை கொள்ளக்கூடியதன் காரணத்தினால், இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்காமல் இருப்பதனால்தான் இந்த உலகத்தில் பல இடங்களில் முஸ்லிம்கள் தோற்று போகின்றார்கள். இதே ஒரு நிகழ்வு ஹுனைனில் நடக்கின்றது. கூட்டத்தை வைத்து பெருமை அடித்ததுமே எதிரியுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் சஹாபாக்கள் வெறுண்டு ஓடினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் போர்க்களத்தில் ஓடல. எங்க நின்றார்களோ அப்படியே நின்றார்கள். சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள், போர்க்களத்தில் எல்லாரும் ஓடிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக நின்றார்கள். நின்றுவிட்டு, நான் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவன் எனக்கு உதவி புரிவான் என்று நபிகளார் சொல்லிட்டு இந்த பக்கம் கை காட்டி அன்சாரிகளே என்று நபிகளார் அழைத்தார்கள். போர்க்களத்தில் ஓடி அன்சாரிகள் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிக்கின்றாங்க. இந்த பக்கம் நபிகளார் அழைத்தார்கள், அவங்களும் வர ஆரம்பிக்கின்றாங்க. எதிரிகள் ஒரு கட்டத்தில் அம்பெறியக்கூடிய தாக்குதல் அப்படியே சற்று தோய்வு ஏற்படும் பொழுது இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இறைவனின் மீது தவக்கல் வைத்து போர்க்களத்தில் முன்னேறி செல்கின்றார்கள். வீரதீரமாக போரிடுகின்றார்கள். கடுமையாக போர் நடக்கின்றது. இறுதியிலே இஸ்லாமியர்கள் அந்த போர்க்களத்திலே சர்வ சாதாரணமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைகின்றார்கள். இந்த வெற்றிக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தாருடைய அந்த நகரங்கள், தாயிஃப் போன்ற பகுதிகள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வந்தது. ஒரு கட்டத்தில் தாயிஃப்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லால் அடிக்கப்பட்டார்கள். நபிகளாரின் உடலில் இருந்து ரத்தம் வழிந்தோடியது என்றெல்லாம் வரலாறை கேள்விப்பட்டிருப்போம். அதே தாயிஃபை நபிகளார் சர்வ சாதாரணமாக ஒரு படையை அனுப்பி, ரசூலுல்லாஹ் கூட போல, ஒரு படையை அனுப்பி அந்த ஹுனைன் போர்க்களத்திலிருந்து தாயிஃபை வெற்றி கொண்டார்கள். அந்த ஹுனைன் போர்க்களத்திலிருந்து எதிரிகள்ல சில பேர் வெவ்வேறு திசையில ஓட்டம் பிடித்தார்கள். அவங்களை பிடிப்பதற்காக சில படையை அனுப்பி அவங்களையும் நபிகளார் பிடித்து அவர்களையும் வெற்றி கொண்டார்கள் என்ற செய்திகளை வரலாறுல கேள்விப்படுகின்றோம். இப்படி ஹுனைனுடைய போர்க்களத்திற்கு பிறகாக கனிமத் என்று சொல்லக்கூடிய அந்த போர் தளவாடங்கள், அந்த போரினுடைய செல்வங்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றது. 24,000 ஒட்டகங்கள் அந்த கனிமத்தாக நபிகளாருடைய அந்த கூட்டத்தாருக்கு கிடைக்கின்றது. இன்னும் பல வகையான பொருட்கள், ஆபரணங்கள், உணவுகள் என்று பல வகையான கனிமத்துகள் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்கு பிறகு சின்ன சின்ன ஆங்காங்கே நடந்த சண்டைகளுக்கும் போர்களுக்கும் பிறகு அந்த கனிமத்தை சஹாபா பெருமக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று இப்படி ஹுனைன் போர் தொடர்பாக வரலாற்றுகளில் செய்திகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஹுனைன் போரை பொறுத்தவரை ஒரு நீண்ட நெடிய போர். நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால், இன்றோடு நமக்கான அந்த தொடர் முடிவதன் காரணத்தினாலும் சுருக்கமாக நாம் சொல்லி தந்திருக்கின்றோம். இந்த போர் சம்பந்தமாக அல் பிதாயா ஒன் நிஹாயா என்ற இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று நூலிலே மிக அழகாக நேர்த்தியாக இடம் பெற்றிருக்கின்றது. நீங்க அந்த வரலாற்று நூலை கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த போருடைய ஹெட்டிங்கை டைப் பண்ணீங்கன்னா அழகாக வந்துடும். ஏன் இதை சொல்றோம்னா, அதை படிச்சு பாருங்க. எந்த அளவிற்கு சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், எந்த அளவிற்கு நபிகளாருடைய தியாகம் இருந்திருக்கின்றது. அந்த தியாகத்தினுடைய அந்த பேஸ்மெண்ட்ல தான் இன்னைக்கு இலகுவாக இஸ்லாத்தை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். அந்த தியாகத்தை படித்து அதற்காக வேண்டி கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இறைவன் திருமறை குர்ஆன்ல அதற்கு அழகான ஒரு பிரார்த்தனை சொல்லித் தருகின்றான். அதை சொல்லித் தந்து உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். இறைவா, எங்களை மன்னிப்பாயாக, நம்பிக்கையோடு எங்களை முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. ஒலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோரின் மீது எங்களுடைய உள்ளங்களிலே நீ குறையை ஏற்படுத்திராத, ஒரு வெறுப்பை ஏற்படுத்திராத. ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இறைவா, நீ மிகப்பெரிய கிருபையாளனாக இருக்கின்றாய் என்று 59வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இந்த பிரார்த்தனையை நமக்காக வேண்டியும், நம்முடைய முன்னோர்களுக்காக, நமக்காக தியாகம் செய்தவர்களுக்காக, மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்களுக்காக அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இறுதியாக ஒரு சில தகவல். இந்த பெண்களுடைய பகுதியில் அதிகமான கூச்சல்கள் வருகின்றது. நாம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்.
பள்ளிவாசலுக்கு என்று சில கண்ணியம் இருக்கின்றது. ஜுமாவுடைய நேரத்திலையும் பார்த்தோம், ஜுமாக்கு முன்பாக அதிகமான சப்தங்கள் வந்து கொண்டு இருந்தது. அப்போ நாம் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். பேசுவதற்கு பள்ளிக்கு வெளியே பல இடங்கள் இருக்கின்றது. அதில் பள்ளியில் பயானெல்லாம் முடித்த பிறகு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, தாராளமாக பேசலாம். தொழுகையினுடைய சந்தர்ப்பங்களில் 2 ரக்காத்தினுடைய இடைவெளிகளில் பயான் நடைபெறுவதற்கு முன்பாக என்பது பேசுவது மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்பதை ஒரு தகவலாக உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு அதை கருத்தில் கொண்டு எந்த இடத்துல பேசணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அதை நம்ம சரியான முறையில் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.